சென்னை மயிலாப்பூர் நாகேஸ்வர ராவ் பூங்காவில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் அமைச்சருமான வெங்கடரமணன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அவரோடு நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மயிலாப்பூர் நாகேஸ்வரா பார்க் அருகே மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான வெங்கடரமணன் அவர்கள் நம்மிடம் இருக்க அவர்கிட்ட கேட்போம். சார், முதல்ல வாழ்த்துக்கள். மயிலாப்பூர் தொகுதியில் இங்கே இந்த மயிலாப்பூர் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சவாலாக இருப்பது இந்த டிராஃபிக். இப்போ நீங்கள் வந்திருக்க முதல்ல இப்போ எடுத்தோடனே இப்போ ஆய்வு இங்கே நாகேஸ்வரா பார்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்னென்ன மாதிரி நடவடிக்கை நம்ம எடுக்க போகிறோம்? ஒவ்வொரு ஏரியாவாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்ஸ்பெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். அது டிராஃபிக் இஷ்யூஸ் இருக்கா, இல்லை பார்க் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா, இல்லை ஸ்கூல் ஏரியாஸ் இருக்கா, ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணுறேன். உடனே நான் சம்மந்த அதிகாரம் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கேன். என்ன மக்கள் எதிர்பார்க்குறாங்களோ, என்ன அந்த இடத்துல பண்ண முடியுமோ அது கண்டிப்பாக உடனே செய்வேன். இப்போ நம்ம நாகேஸ்வரா பார்க்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இங்கே பல்வேறு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்க்கு இருக்கும் குழந்தைகளுக்காக. இங்கே நம்ம புதுசாக எந்த மாதிரியான, அதாவது இளைஞர்களுக்கான அது விளையாட்டு இதை தாண்டி டெக்னிக்கலாக இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா இங்கே? இது பார்க்கிங், இது ஒன்லி பார்க் ஏரியா. பார்க்கிங்கிறது ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி குழந்தைங்க இல்லை இளைஞர்களோ முதியோர்களோ பெண்களோ வரும்போது அந்த இடத்துல அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அங்கே கம்ப்யூட்டரும் படிப்பையும் கொண்டு வந்துட்டோம்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. அதனால் இது விளையாட்டு சம்மந்தமான அவங்க ரிலாக்ஸேஷன் பண்ணுற ஏரியா வச்சுருக்கோம். இங்கே அது சம்மந்தம் ஏரியா இல்லை. இல்லை, ஏன்னா எதுக்கு சொன்னோன்னா இப்போ இந்த பார்க்கில் நம்ம அந்த இங்கே இருக்க நிறைய கண்காட்சியெல்லாம் வைப்பாங்க. கண்காட்சி வைப்பாங்க. இதனால் போகும்போது வேறு இன்டர்நேஷ்னல் லெவலில் வேறு ஏதாவது இங்கே வரக்கூடியவங்க பயனற வரையில் ஏதாவது பிளான் இருக்கான்னு நான் கேட்குறேன். மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம், லிஸ்ட்டு கேட்டிருக்கோம், கார்பரேஷனையும் சொல்லியிருக்கோம். அது லிஸ்ட்டு வந்த உடனே அதை அனலைஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணான்னு பார்த்துட்டு விட்டுருவோம். அதே மாதிரி முக்கியமாக மீனவர் பகுதி மக்கள் உங்களோட ஒரு கோரிக்கை வச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கான நிரந்தர தீர்வு என்ன சார் பண்ணணும்? நாளைக்கு மீனவர் வீரை தான் பார்க்க போகிறேன். அவங்கள பார்த்து அவங்களுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ, என்ன பூர்த்தி பண்ண முடியுமோ கண்டிப்பாக ஸ்டெப்ஸ் எடுப்போம். தலைவர்கிட்டையும் கேட்டு நம்ம சிஎம்டையும் கேட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு விட்டுருக்காங்க. கண்டிப்பாக உடனடியாகவே களத்தில் இறங்கி பணிகளை தொடங்கினார் என்ன சொல்லணும். குறிப்பாக நாகேஸ்வரா பார்க்கை தொடர்ந்து மீனவர்கள் பிரச்சனை தொடர்ந்து மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மீனவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அந்த கோரிக்கையை அவர்களுடைய கூட்டப்பட்டு அவர்களிடம் பேசி கண்டிப்பாக தீர்வு வரும் என்று கூறியிருக்கார். ஒளிப்பதிவு சிவாடன், அன்பழகன்.